பாட்டல் ராதா என்கிற படத்தின் ப்ரமோஷன் நிகழ்ச்சி கடந்த சில நாட்களுக்கு முன்பு சென்னையில் நடைபெற்றது. அதில் கலந்து கொண்டு மிஷ்கின் பேசிய விஷயம் பெரிய சர்ச்சையாக வெடித்துள்ளது. விழாவில் பேசிய மிஷ்கின், நான் ஒரு குடிகாரன், எனக்கு மிகப்பெரிய போதை இளையராஜா ஒருத்தன் இருக்கிறான், நான் குடித்துவிட்டால் அவர்தான் சைடேஷ், அவர்தான் பலரும் குடிக்க காரணம் எனவும் சில கெட்ட வார்த்தைகளையும் மேடையில் பேசியுள்ளார். மிஷ்கின் பொது மேடையில் இப்படி பேசியது சர்ச்சைகளை ஏற்படுத்திய நிலையில நடிகர்கள் பலரும் இதற்கு கண்டனங்களை தெரிவித்து வருகின்றனர். அந்த வகையில நடிகர் விஷால் சமீபத்தில் சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த போது மிஷ்கின் பேச்சுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் பேசினார். இது தொடர்பாக பேசிய அவர், ஏதாவது பேசிவிட்டு மன்னிப்பு கேட்பதே மிஷ்கினுக்கு வேலையா போச்சு, மேடை நாகரிகம் என ஒன்று இருக்கிறது, மேடையில் கெட்ட வார்த்தை போட்டு பேசக்கூடாது என்பது கூட தெரியாதா? சில பேருடைய குணம் இப்படித்தான் இருக்கும், அவர்களுடைய குணத்தை என்ன செய்தாலும் மாற்றவே முடியாது. ஆனால் இளையராஜா சாரை அவன் இவன் என்று பேசுவதற்கு யாருக்கும் அதிகாரம் அருகதை கிடையாது. இளையராஜா என்பவர் கடவுளுடைய குழந்தை. அவருடைய இசையில் பலரும் மன வருத்தத்தில் இருந்து வெளியே வந்திருக்கிறார்கள். இளையராஜா என்பவர் ஒவ்வொருவருடைய ரத்தத்தில் கலந்த ஒருவராக இருக்கிறார். அப்படி ஒரு மனிதரை அவன் இவன் என்று பேசியதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். அவரை பற்றி யார் அப்படி பேசினாலும் நான் கண்டிப்பேன் எனவும் விஷால் சற்று காட்டத்துடன் தெரிவித்துள்ளார். ஒருத்தன் இருக்கான் பாரு, இளையராஜான்னு ஒருத்தன், குடிச்சிட்டு அதுதான் சைட் டிஷ் எனக்குலாம் போட்டு சைட் டிஷ். அதான் மனிதர்களை அதிகமாக குடிகாரன் ஆக்குனது அவர் தானே வச்சுங்களேன். குடிகாரன்லாம் ரொம்ப மோசம். நான் நீ குடிகாரனுக்காக பேச வந்திருக்கேன் ஆக்சுவலாக. ஏன்னா எல்லாருமே பயங்கரமாக அடிக்ஷன், ரொம்ப பழைய அடிக்ஷன். நானும் மதுவை விரும்பி நேசித்து குடிப்பவன். அவர் பேசிட்டு மன்னிப்பு கேட்டாரா? இதே வேலையா போச்சு, நம்ம என்ன பண்ண முடியும்? அதுக்கு இப்போ மன்னிப்பு வந்து நீங்க அவங்க யாரெல்லாம், நான் ஒரே ஒரு விஷயம் தான் சொல்லுவேன், நீங்க யாரை வேணாலும் நீங்க திட்டுங்க, நீங்க யார நீங்க தண்ணி அடிங்க, நீங்க யார வேணாலும் வந்து திட்டுங்க. நீங்க ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷனுங்க. நீங்கள் கெட்ட வார்த்தை யூஸ் பண்ணுங்க. நீங்கள் என்ன கடைசியில் வந்து நீங்கள் என்ன தான் பண்ணாலும், இப்போ யூடியூப் சேனலில் நிறைய பேரோட ஆக்டர்ஸோட வாழ்க்கையை பற்றி தவறான செய்திகள் பண்ணால் எஃப்ஐஆர் கூட ஃபைல் பண்ணோம் சில பேர். இப்போது மேடை நாகரிகம்னு ஒன்று இருக்குது, அதை தாண்டி கெட்ட வார்த்தை யூஸ் பண்ணால் சில பேரோட சுபாவம் மாற்ற முடியாது. பட்டு யாருக்குமே எந்த அதிகாரம் எந்த அருகதை கிடையாது. இளையராஜா சாரை வந்து அவன் இவன் சொல்கிறதுக்கு அதிகாரம் கிடையாது. அந்த மனுஷன் வந்து கிட்டத்தட்ட கடவுளோட குழந்தை. அவரோட பாடல்கள் மூலியமா நிறைய பேர் வந்து டிப்ரெஷன்ல இருந்து வெளில வந்திருக்காங்க, சந்தோஷம் அடைஞ்சிருக்காங்க. நிறைய பேர் அவர் பாட்டு போட்டு நான் லாங் டிஸ்டன்ஸ் டிரைவ் போயிருக்காங்க. அவர் வந்து ஒவ்வொருத்தரோட ரத்தத்துல இருக்காரு. இத்தனை வருஷம் வந்து எத்தனை டைரக்டர்ஸ் வந்து ஏற்றிருக்கு. மணிரத்னம் சார்ல இருந்து எல்லாருக்கும் வந்து ஃபர்ஸ்ட் படம் நான் சொல்றேன், அந்த டைம்ல இருந்து இப்போ வரைக்கும் மணிரத்னம் சாருக்கோ எல்லாமே மியூசிக் நிறைய பேருக்கு, ஆர்கே சுனில் சார் நிறைய பேருக்கு அவரை போய் அவன் இவன் சொல்றது வந்து யாருக்குமே அதிகாரம் கிடையாது. அதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். ஏன்னா நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஃபேமிலி, எனக்கு பவதாரணி, இவன், வாசுகி எல்லாரும் லிட்டரலி மை ஃபேமிலி, கார்த்திக் ராஜா உட்பட. யாருக்குமே அந்த அதிகாரம் கிடையாது. அது மட்டும் தான் நான் கண்டிப்பேன். யூ ஹேவ் நோ ரைட்ஸ் டு சே அவன் இளையராஜா அவன் அப்படின்னு சொல்றதுக்கு யாரும். அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு மிகப்பெரிய சாதனை படைச்ச ஒரு கலைஞர். நீங்க வந்து ரைட்ஸே கிடையாது சொல்றதுக்கு. மற்றபடி அவரோட சுபாவை பத்தி நான் சொல்ல விருப்பப்படல, நீங்க பாத்துட்டீங்களா. மேலும் நடிகர் அஜித் மற்றும் நடிகை சோபனா பத்மஸ்ரீ உள்ள நிலையில அவர்களுக்கு வாழ்த்து கடிதங்களை அனுப்புவதற்காகத்தான் நடிகர் சங்கத்திற்கு வந்ததாக விஷால் தெரிவித்துள்ளார். அஜித்குமார் அவர்களுக்கும் சோபனா மேடமுக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். பெரிய விஷயம், ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்போதான் வந்து கையெழுத்து போட போகிறேன். அவங்களுக்கு வாழ்த்து லெட்டர் அனுப்பி சொல்லணும். ஏன்னா அவர் வெளியூர்ல இருக்காருன்னு நினைக்கிறேன். பட் ரொம்ப ஹாப்பி இன்னைக்கு காலைல கேள்விப்பட்டவங்க.